சக்திவேலுக்கு இன்னும் கோவம் அடங்கல, சந்தேகம் அடங்கல, எதுவுமே அடங்கல. ஸ்டில் கோவத்திலேயே இருக்காரு. அப்ப வந்து அவர்கிட்ட அவரோட பையன் குமரவேல் போய் கேட்கிறாரு. "என்னப்பா பெரியப்பா தான் வந்துட்டாரு. இன்னும் ஏன்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "இல்லடா, எனக்கு இதெல்லாம் சரியாவே படல. ஏதோ ஒண்ணு நடக்குது. அண்ணன் ஏதோ ஒண்ணு மறைக்குதுடா" அப்படின்ற மாரி சொல்றாரு. "என்னப்பா சொல்றீங்க?" "இல்ல ரிப்போர்ட்ட கேட்டோம். கடைசி வரைக்கும் தரவே இல்ல. நமக்கு எத்தன டாக்டர் தெரியும்? அது மட்டும் இல்லாம ஹெர்னியா ஆப்பரேஷனுக்காக எவனா சென்னை வரைக்கும் போவானா? இல்ல, 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 இல்ல. இதுல வேற ஏதோ இருக்கு. அவன் அண்ணனோட கிட்னி எதோ எடுத்து வித்துட்டானோ தெரியலடா. செக் பண்ணணும். அண்ணனுக்கு கிட்னி இருக்கா? 2 கிட்னி இருக்கா? இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. என்னப்பா சொல்றீங்க? அப்படின்ற மாரி குமரவேல் வந்து சொல்றாரு. இல்லடா அவனுங்க வந்து ஒரு ஃப்ராடு குடும்பம். அவன் ஒரு பயங்கரமான ஒரு 420. கண்டிப்பா வந்து பண்ணக்கூடிய ஆளு தான். இப்ப வந்து அண்ணன மிரட்டி இங்க கொண்டு வந்து வச்சிருக்கலாம். ஏன்னா அண்ணனுக்கு வந்து ராஜி மேல அவ்ளோ பாசம். என்னதான் வந்து ராஜிய வந்து அண்ணன் வந்து தள்ளி வச்சிருந்தாலும் அவ்ளோ பாசம் இருக்கு அவருக்கு. ராஜிய கொடுமைப்படுத்துவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்னு சொல்லி ஏதாவது மிரட்டி அண்ணன் கிட்ட வந்து ஏதாவது இவன் கறந்திருப்பான். எனக்கு அண்ணன் கிட்னில தான் நான் டவுட்டா இருக்கு. அண்ணனுக்கு கிட்னி இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு லூசுத்தனமா பேசிட்டு இருக்காரு. அப்ப குமரவேலும் அப்பாக்கு வந்து ஆமாப்பா செக் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்களோட கன்வர்சேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. அந்த பக்கம் பாண்டியன் வந்து முத்துவேல போய் பார்க்கறதுக்காக பாதாம் பிஸ்தாலாம் அனுப்பி விடுறாரு கோமதிக்கு. அப்ப கோமதி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ராஜியையும் கூட்டிட்டு நேரா வந்து அவங்க அண்ணன் வீட்டுக்கு போறாங்க. இவங்கள அங்க கண்டோனே காந்திமதி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. "என்னம்மா அண்ணன பார்க்க வந்தியா? வா, வா, வா" அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. அப்படியே வந்து முத்துவேலோட வைஃப் அது மட்டும் இல்லாம சக்திவேலோட வைஃப் 2 பேருமே வந்து அவங்கள வந்து வாங்க, வாங்க அப்படின்ற மாதிரி வரவேற்கிறாங்க. அப்படியே அண்ணன் எங்க அப்படின்னு கேட்க, மேல இருக்காரு ரூம்ல அப்படின்னோன, அப்படியே நேரா ரூமுக்கு போறாங்க. இவங்கள கண்டோனே அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது முத்துவேலுக்கு. அப்ப "என்னண்ணே எப்படி இருக்கண்ணே?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க கோமதி. "நான் நல்லா இருக்கேன்ம்மா" அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. அப்ப உடனே வந்து ராஜியும், "அப்பா எப்படி இருக்கீங்கப்பா? நீங்க வந்து என்கிட்ட கூட சொல்லலல்ல?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "அது சொல்லக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குல்லம்மா" அப்படின்ற மாரி முத்துவேல் வந்து சொல்றாரு. அப்ப எல்லாருமே சொல்றாங்க, "ஆமா யார்கிட்டயுமே சொல்லல. அவர் மருமகன் கிட்ட மட்டும் சொல்லணும்னு தோணியிருக்கு பாரேன்" அப்படின்ற மாதிரி காந்திமதி வந்து சொல்றாங்க. அப்ப உடனே வந்து அவர் சொல்றாரு, "இல்ல கதிருக்கு சொல்லியிருக்க மாட்டேன். கதிர் வந்து எப்படியோ மோப்பம் பிடிச்சு அத கண்டுபிடிச்சுட்டான். அதனால அவனுக்கு மட்டும் சொல்ல வேண்டியதா போயிருச்சு" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே வந்து நல்ல வேளை கதிர் இருந்தான். இல்ல அப்படின்னா தனியா போய் என்ன பண்ணியிருப்பாரோ தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து வடிவு வந்து சொல்றாங்க. "ஆமா அதுதான். என்னண்ணே நீ இன்னும் சின்ன பையனா? எதுனாலும் தனியா போய் பார்த்துக்கலாம்னு இருக்கியா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க கோமதி. அப்ப அவர் வந்து சொல்றாரு, "என்ன பத்தி தெரியாதா உனக்கு? நான் எதுனாலும் தனியா தானே பண்ணுவேன்." அப்படின்ற மாரி உங்களோட பழைய கதையெல்லாம் கதைச்சிட்டு இருக்காங்க. கதைச்சிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் வந்து ராஜிய பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, "நான் எந்தெந்த சீமைக்கு போய் மாப்பிள்ளை பார்த்திருந்தாலும், கதிர் மாதிரி ஒரு மாப்பிள்ளை உனக்கு கிடைச்சிருக்க மாட்டாரும்மா. அப்படி ஒரு தங்கமான பையன் அவன்." அப்படின்ற மாரி கதிர வந்து ஆஹா, ஓஹோன்னு புகழ்றாரு. அப்படியே கோமதிய பார்த்து சொல்றாரு, "பையன நல்லா வளர்த்துருக்கம்மா. ரொம்ப நல்ல பையன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே உங்களோட கன்வர்சேஷன் போயிட்டு இருக்க நேரம் ராஜி உடனே கேட்கறாங்க, "அப்பா உங்கள வந்து டாக்டர் வந்து வாக்கிங் போக சொல்லியிருக்காரு." அப்படின்னு சொல்லி கதிர் சொன்னா. "நீங்க எங்க இங்க படுத்திருக்கீங்க? வாங்க வாக்கிங் போலாம்." அப்படின்ற மாரி கூப்பிடுறாங்க. அப்ப வந்து காந்திமதி சொல்றாங்க, "ரெஸ்ட் எடுக்கட்டுமா அவன்? பாவம் இல்ல. இப்ப தானே ஆப்பரேஷன் முடிஞ்சு வந்திருக்கான்." "இல்ல அப்பத்தா, அது வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. வாக்கிங் போனா தான் இவருக்கு எல்லாம் ஓகே ஆகும் அப்படின்னு சொல்லி. இவர் இப்படி படுத்திருக்கிறது சரி வராது. எழும்புங்க எழும்புங்க." அப்படின்ற மாரி முத்துவேல் வந்து எழுப்புறாங்க. எழுப்பி அப்படியே வாக்கிங் கூட்டிட்டு போறாங்க. அப்படியே வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு வர்ற நேரம் பார்த்து பாண்டியன் அங்க வந்துடுறாரு. பாண்டியன் முத்துவேல பார்த்தோனே, "எப்படி இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. முத்துவேலும் வந்து, "நல்லா இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து ராஜி, "வாங்கப்பா இங்க வாங்க. அங்க போய் பேசலாம். சக்திவேல் சித்தப்பா வந்தார் அப்படின்னா பிரச்சனை ஆயிரும். வாங்க அங்க போய் பேசலாம்." அப்படின்ற மாரி கூப்பிடுறாங்க. அப்ப உடனே வந்து பாண்டியன் வந்து சொல்றாரு, "அப்பா வருவாரும்மா. நீ உள்ள போ." அப்படின்ற மாதிரி உள்ள அனுப்புறாரு. உள்ள அனுப்பிட்டு முத்துவேல் கிட்ட வந்து சொல்றாரு, "நீங்க உங்களுக்கு என்ன வியாதி அப்படின்றது எனக்கு தெரியும். எனக்கு வந்து சொல்லிட்டாங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து யார்கிட்டயும் சொல்லிறாதீங்க அப்படின்ற மாதிரி முத்துவேல் வந்து சொல்றாரு. "நான் யார்ட்டயும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எல்லாம் சரியா நடக்கும். நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து முத்துவேல் வந்து சொல்றாரு, "நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன் போல இருக்கு. அதுதான் எனக்கு இந்த வியாதி வந்திருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து பாண்டியன் வந்து சொல்றாரு, "அப்படியெல்லாம் கிடையாது. வியாதி என்ன பாவம் பட்டவங்க, நல்லவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா வருது. எல்லாருக்குமே வருது. ஆனா அத வச்செல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும். எதுனாலும் நாங்க இருக்கிறோம். எங்கள நம்பி நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடலாம். கதிர் வந்து உங்க கூடயே இருப்பான். நானும் சொல்லியிருக்கேன். அவன் கடைசி வரைக்கும் உங்கள பார்த்துப்பான். நீங்க வந்து ஆரம்பத்துல என்ன எவ்வளவு பார்த்துக்கிட்டீங்க, எனக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு மனஸ்தாபங்கள், சில பிரச்சனைகள் என்னையும் தப்பு இருக்கு தான். ஆனா என்னாலயும் அந்த டைம் வந்து அத தவிர வேற ஒரு முடிவு எடுக்க முடியல. என்ன மன்னிச்சிடுங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து முத்துவேல் வந்து சொன்னாரு, "இல்ல அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்ப வந்து இவ்வளவு வருஷம் ஆயிருச்சு. இனிமேல் அத பேசி யூஸ் இல்ல. ஆனா உங்க பையன நல்லா வளர்த்துருக்கீங்க. ரொம்ப நல்ல பையன்." அப்படின்ற மாதிரி அவர்கிட்டயே வந்து கதிர வந்து புகழ்ந்துட்டு இருக்காரு. பாண்டியனுக்கு வந்து ஒரு சந்தோஷம். அதாவது நம்ம வந்து நம்ம பையன் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டினாலும், ஊர் முழுக்க வந்து நம்ம பையனுங்க வந்து நல்ல பேர் தான் வாங்கியிருக்கானுங்க அப்படின்ற மாரி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சொல்றாரு, "வாங்களேன் வீட்டுக்கு." அப்படின்னு கூப்பிட்டா, "இல்ல, இல்ல, இல்ல. சக்திவேல் வர நேரம் ஆயிருச்சு. அவன் வந்து கண்டான் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து கதிர் வெளிய வராரு. வெளியில வந்துட்டு, "அந்த ரிப்போர்ட்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. நான் வந்து டாக்டர்ஸ் கிட்ட வந்து மறுபடியும் காட்டணும் அத. சோ டாக்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அத வந்து தர முடியுமா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து சக்திவேல், "இல்ல இந்த டைம் தான் எடுக்கலாம். இரு எடுத்துட்டு வாரேன்." அப்படின்ற மாதிரி உள்ள போய் எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்து கதிர்கிட்ட குடுக்குற நேரம் பார்த்து சக்திவேலும், குமரவேலும் உள்ள என்டர் ஆகுறாங்க. "இருங்க, இருங்க
இருங்க. என்ன 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 சொத்து எழுதி குடுக்குறியாண்ணே? அப்படின்ற மாரி வந்து நிக்கிறாரு சக்திவேல். என்னடா நீ வேற, அது வந்து ரிப்போர்ட்ரா. அந்த ரிப்போர்ட் என்கிட்ட இல்ல. அது வந்து கதிர் கிட்ட தான் இருக்குன்னு சொன்னியே நேத்து கேட்க. ரிப்போர்ட்ட குடுத்து ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கலாம்னா, அவ்ளோ சொல்லியும் நீ கேட்கவே இல்லையேண்ணே. என்கிட்ட இல்ல, கதிர் கிட்ட தான் இருக்குன்னு சொன்னியேண்ணே. இப்போ வந்து நீ வீட்ல இருந்து எடுத்து கொண்டு வந்து குடுக்குறியே. எனக்கு புரியல. என்ன நடக்குதுன்னு? அப்படின்ற மாரி சக்திவேல் வந்து அவருடைய அந்த வில்லனிக் இதுல வந்து பேசுறாரு. அப்ப உடனே வந்து முத்துவேல் வந்து சொல்றாரு, "நீ ஒருத்தன்டா எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம், சந்தேகம், சந்தேகம். அது வந்து ரிப்போர்ட் வந்து என்கிட்ட தான் இருந்துச்சு. நான் மறந்துட்டேன். அதுக்கு பிறகு கதிர் இப்ப தேடி பார்த்துட்டு வீட்ல இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் நான் இங்க வீட்ல தேடி பார்த்துட்டு ரிப்போர்ட் எடுத்து குடுக்குறேன். இனி அவன் கொண்டு போயிட்டு டாக்டர் வந்து கேட்டாங்களாம் ரிப்போர்ட்ட. அவங்க கிட்ட இன்னொருக்கா காட்டணும். அது டபுள் செக் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உடனே வந்து குமரவேல் வந்து சொல்றாரு, "ஏன் இப்பதான் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சே. நாங்க பார்க்க மாட்டோமா? இனி ஏன் அவன்?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து முத்துவேல் வந்து சொல்றாரு, "இல்லடா அவனுக்கு தான் அந்த டாக்டர் தெரியும். அப்ப அவனுக்கு தெரிஞ்ச டாக்டரா? அப்ப கண்டிப்பா கிட்னிய திருடிட்டானுங்கடா." அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் பார்த்து குமரவேல வந்து சொல்றாரு. "ஏன்டா பைத்தியக்காரன் மாரி உளறிட்டு இருக்க?" அப்படின்ற மாதிரி முத்துவேல் வந்து கத்துறாரு. அப்ப உடனே கதிர் வந்து சொல்றாரு, "நீங்க கத்தாதீங்க, கத்தாதீங்க. உங்களுக்கு இது கூடாது. அவர் தான் ஏதாவது பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, நீங்களும் அவருக்கு பதிலுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்களே. அவர் ஏதாவது பேசிட்டு போட்டுன்னு விடுங்களேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப உடனே சக்திவேல் வந்து சொல்றாரு, "என்ன எங்க அண்ணனுக்கு நீ அட்வைஸ் பண்றியா? நான் என்ன பேசினா உனக்கு என்ன? நீ கிளம்பு உள்ளுக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ரிப்போர்ட்ட தந்துட்டு போ." அப்படின்ற மாரி ரிப்போர்ட்ட புடுங்க பார்க்குறாரு. கதிர் வந்து ரிப்போர்ட்ட குடுக்கவே மாட்டேன்னு நிக்கிறாரு. அப்ப குமரவேலும், சக்திவேலும் 2 சைடு இருந்து அந்த ரிப்போர்ட்ட வந்து இழுக்குறாங்க. கதிர் இந்த பக்கம் இழுக்குறாரு. அப்படியே பெரிய ஒரு தள்ளுமுள்ளு நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல அந்த ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் பியவும் கூடாது. கதிர் வந்து என்ன பண்றான்னே தெரியல. அப்படியே வந்து முத்துவேல வந்து பார்க்குறாரு. முத்துவேல் வந்து சொல்றாரு விடச் சொல்லி. அப்ப உடனே வந்து கதிர் வந்து அப்படியே விட்டுர்றாரு. அப்படியே வந்து சக்திவேலும், குமரவேலும் அந்த ரிப்போர்ட்டோட ஒரு மூலையில போய் விழுகுறாங்க. ரிப்போர்ட்ல இருக்க பேப்பர்ஸ் எல்லாம் பறக்குது. அப்ப அவசர அவசரமா எல்லாருமே சேர்ந்து அந்த ரிப்போர்ட் பேப்பர்ஸ் எடுக்குறாங்க. பாண்டியனும் ஒரு பக்கத்துல இருந்து ரிப்போர்ட் பேப்பர்ஸ்லாம் எடுத்து கொண்டு வந்து குடுக்குறாரு. அப்ப இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு அப்படியே வைக்கிற நேரம் முத்துவேல் வந்து அந்த ரிப்போர்ட் அப்படியே புடுங்கிடுறாரு. புடுங்கி மறுபடி கதிர்ட்ட குடுக்குறாரு. "என்னண்ணே நடிச்சிட்டு இருக்க நீ? அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு என்ன மறைக்க பார்க்குற? ஏன் அவன்ட்ட குடுக்குற? நம்ம பையன் இருக்கான். குமரவேல் இருக்கான். அவன் பார்த்துப்பான். நான் பார்த்துப்பேன். நம்ம வீட்ல அவ்வளோ பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு இவன் மூலமா அவன போகணும். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து முத்துவேல் வந்து சொல்றாரு, "உனக்கு புரியாது. சொன்னா கேளு. கிளம்பு 2 பேரும் உள்ள போங்க." அப்படின்ற மாரி மிரட்டி அனுப்புறாரு. அப்ப போகும்போதே வந்து சக்திவேல் வந்து அப்படியே கதிர பார்த்து முறைச்சுட்டு போறாரு. அப்ப குமரவேல் வந்து சொல்றாரு, "அப்பா எனக்கு இதெல்லாம் சரியா படலப்பா. ஏதோ ஒண்ணு இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாங்க. உள்ள போனோனே முத்துவேல் வந்து சொல்றாரு, "நல்ல வேளைடா அவன் பார்க்கல. உள்ள கொண்டு போ." அப்படின்ற மாதிரி கதிர் கிட்ட குடுத்து அனுப்புறாரு. அப்ப கதிரும் வந்து அத எடுத்துட்டு அப்படியே போறாரு. போற நேரம் ராஜி தவளத்தையும் வாசல்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ராஜி கேட்கறாங்க, "என்ன ரிப்போர்ட்டோட வர?" அப்படின்னு கேட்க, "இல்ல உங்க அப்பா ரிப்போர்ட் தான்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "காட்டு பார்க்கலாம்." அப்படின்ற மாதிரி ராஜி வந்து கேட்கறாங்க. "அதென்ன நீ என்ன டாக்டரா? இத பார்த்து உனக்கு புரியவா போகுது?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அப்படியே உள்ள போயிடுறாரு. அப்ப ராஜி யோசிக்கிறாங்க, "இல்ல இப்ப வந்து சித்தப்பாவுக்கும் குமரவேலுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. இனிமே அவங்க இத எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் தான். ஆனா மறுபடியும் ஏன் அவங்களுக்கு எதுவுமே சொல்லாம இவன்கிட்ட குடுத்து அனுப்புறாரு அப்பா? அது மட்டும் இல்லாம 10,00,000 செலவானுச்சுன்னு வேற சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியல. ஹெர்னியா ஆப்பரேஷனுக்கு அவ்வளோலாம் செலவாகாது. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. இரு கண்டுபிடிக்கிறேன்." அப்படின்ற மாரி போறாங்க. போய் கதிர் ரிப்போர்ட் அங்கேயே வச்சிருப்பானேன்னு தேடுறாங்க. காணவே இல்ல. ஏன்னா கதிருக்கு தெரியும். கண்டிப்பா வந்து ராஜி வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். கதிர் வந்து யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு போயிட்டாரு. அப்போ வந்து தேடி தேடி பார்க்குறாங்க. காணவே இல்ல. கதிர் வந்து குளிச்சுட்டு வராரு. வர கேட்கிறாரு, "என்ன தேடிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, "இல்ல ஒண்ணும் இல்ல." அப்படின்ற மாதிரி ராஜி வந்து நடிக்கிறாங்க. "ரிப்போர்ட்ட தானே தேடுற?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு அவரு. "ஆமா, எங்க அப்பா ரிப்போர்ட்ட நான் பார்க்க கூடாதா? நீ மட்டும் தான் பார்ப்பியா? அதுல என்ன இருக்கு அப்படின்னு நான் பார்த்தா புரியும்ல." அப்படின்னு கேட்க, "உனக்கு ஒண்ணுமே புரியாது. அது வந்து டாக்டர்ஸ்க்கு மட்டும் தான் புரியும். எனக்கும் புரியல. அத நேரா கொண்டு போய் டாக்டர் கிட்ட குடுக்கணும். அதுக்கு தான்." அப்படின்னு சொல்லி அவர் ஒளிச்சு வச்ச இடத்துல இருந்து அத எடுக்குறாரு. எடுக்க ராஜி சொல்றாங்க, "நானும் டாக்டர்ட்ட வாரேன்." அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து முடிஞ்ச அளவு அவங்கள வந்து தடுக்க பார்க்குறாரு. அவங்க வந்து கேட்கிற மாதிரியே தெரியல. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படிதான் நாளைக்கு அது மட்டும் இல்லாம அடுத்த வீக் எபிசோட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கருத்துக்கள கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸ பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.